ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட ஹஸ்பண்டை எப்படி ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணேன், என் பையனை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புனேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் வீடியோ. மார்னிங் நான் எழும்பும்போது மணி 5 o'clockங்க. நான் இந்த டைமுக்கு எழுந்திரிச்சாதான் என் பசங்களுக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சமைக்க முடியும். ஏன்னா என் ஹஸ்பண்டோட டைமிங் வந்து ஏர்லியாக இருக்கும் மார்னிங். அதனால் அவங்க சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. அதனால் நான் இந்த டைமுக்கு தான் எப்பயும் ரெகுலராக எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சு வந்தோடனே என்னோடய மார்னிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் நேராக வர்ற இடம் கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு வந்து நான் சமைச்சிட்டு என்ன வைக்கலான்னு முதல்ல யோசிப்பேன். அதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை சமைப்பேங்க. நைட்டே பிளான் பண்ணி எப்பயாச்சும் பண்ணுவேன். ஆனால் சில நேரம் வந்து இல்லை வேண்டாம் இது பண்ணலாம் அப்படின்றது மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். அதனால் மாற்றிடுவேன். அதனால இன்றைக்கி நம்ம வீட்டில் சமைச்ச மெனு பார்த்திங்கன்னா சீம கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு ரசம், சாதம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா அது என்னோடய சமையலுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு 1 by 1 தான் வீடியோவே ஷூட் பண்ணியிருக்கேன். நான் 3 yearsக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டேன். திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் லன்ச் வந்து எப்பயுமே மார்னிங்கே வந்து செஞ்சுடுவேங்க. ஏன்னா எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அதனால் மதியானம் கிச்சனில் எல்லாம் சமைக்கவே விட மாட்டாங்க. கிச்சன்லேயே தான் வந்து அம்மா சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் இருந்துடுவாங்க. எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. வாங்கம்மா விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் மார்னிங்கே என்னோடய சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா என்னோடய பசங்களோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். என்னோடய பெரிய பையன் வந்து யூகேஜி போயிட்டுருக்காரு. அவர் சம்டைம் வந்து 12:30க்கு வருவார், இல்லை எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்தால் 3:30க்கு வருவார். அவங்க வந்ததுக்கப்புறமேட்டு அவங்களோட விளாடுவேன். நான் மார்னிங்கே வந்து இந்த மாதிரி கிச்சன் வேலையெல்லாம் முடிக்கிறனால எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் மற்ற வீட்டு வேலை செய்கிறதுக்காக. அதனால் நான் எப்பயுமே மற்ற வீட்டு வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிடுவேன். இது டெய்லி ரொட்டீன் மட்டும் கிடையாது, இது என்னோடய டெய்லி ஹேபிட் கூட சொல்லலாம். ஏன்னா நான் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவேன். எனக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செஞ்சாகணும். அதனால் நான் மார்னிங் எப்பயுமே ஆக்டிவாக இருப்பேன். அதனால் எல்லா வேலையும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுவேன். ஆனால் சில நேரம் எனக்கும் லேசினஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் செய்யணும்ல அப்படின்ற மாதிரி செஞ்சுடுவேன். மார்னிங் ரொட்டீனில் நான் எவ்வளோ பிஸியாக இருக்கனோ அது மாதிரி என்னோடய 3 burner அடுப்பும் என்னை விட ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் குயிக்காக சமைக்கவே முடியாது. சீக்கிரமாக பர்ஃபெக்டாக என்னோடய சமையலை ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. என்னோடய சமையலை நான் முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸை வந்து நான் வந்து அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணி முடித்தோடனே அவரோட ஃபுட்டை வந்து அவருக்கு பேக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பிடுவார். அவருக்கு ஒரு குட்டியாக பாய் சொல்லிவிட்டு திருப்பி கிச்சனுக்கு வந்து மீதி வேலை பெண்டிங்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம சமைச்சனால நம்ம கிச்சன் வந்து மெஸ்ஸி ஆகிருக்கும், நிறைய பாத்திரங்கள் சேர்ந்துருக்கும். அதனால் என்னோடய கிச்சன் வந்து நான் க்ளீன் பண்ண வந்துடுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து மெஸ்ஸியாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா, பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு என் பையனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங்கை போட்டுட்டு கிச்சன் பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்ல மார்க் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி கனவு கண்டு படித்து நிறைய மார்க் பேப்பரில் வரும்போது பார்த்து சந்தோஷப்பட்ட நாள் போயிங்க. இப்போ கிச்சன் அழகாக பார்த்தா மனசு திருப்தியாக இருக்குங்க. ஓகே, மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற விஷயங்களை செஞ்சால் தப்பு இல்லையே. அடுத்து என் பையனை எப்படி ஸ்கூலுக்கு கிளப்புறேன்னு பார்க்கலாமா. அவர் ரொம்ப லேசி பாய், எழுப்புறது கூட கஷ்டம். கஷ்டப்பட்டு எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு ஐடி கார்டு மாட்டி விட்டு ஷூலேருந்து சாக்ஸ் வரைக்கும் சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து இவருக்கு எல்லாமே நான் தாங்க செய்யணும். ஏன்னா இவர் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டாரு. சில நேரம் எல்லாம் செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அப்பாடா இவனை கிளப்பிட்டோண்டா ஸ்கூலுக்குன்னு நினைக்கும் போது கூட ஒரு திருப்தி வராதுங்க. ஆனால் இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி பார்த்து ஒரு பாய் சொல்லுவான் பாருங்களேன், அதில் ஒரு திருப்தி இருக்குங்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே. அதை சொல்லவே முடியாது, அப்படி ஒரு ஃபீலிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.